வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பயணமா நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை வந்துச்சு. அதனால வந்து வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ செலவு இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக பாப்பாவுக்கு ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு போனது. அந்த வேலையை கையோட முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலே பார்க்கலாம். இது வந்து ஒரு 8 நிமிஷம் அந்த 10 நிமிஷம் என்ன வாங்கணும் அப்படிங்கிற மினி ஷாப்பிங் விளாக் மாதிரி. ஷாப்பிங் விளாக் ஓகேங்களா. லா லா லா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்ல வாங்கணும் மளிகை ஜாமான். மளிகை ஜாமான் ஓகேங்களா. இது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட் சொல்லிடுறேன். 1657 ரூபா, 1600 ரூபா ஓகேங்களா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும்னு நினச்சேன். 1650 ரூபா. இதில் எத்தனை விலை குடிச்சு சொல்லு. இதுலையா இந்த டிஃபன் பாக்ஸ் தான், இந்த டிஃபன் பாக்ஸ் இது பருப்பு ஐட்டம்லாம் இல்லை. டிஃபன் இது எவ்வளோ, என்ன 400 ரூபாயா? 150 ரூபா. 150 ரூபா உங்களுக்கு சொல்கிறேன், அது எக்ஸ்ட்ரா வாங்கினது அதுன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இருக்கீங்களே ஒன்றுமே வாங்காம தான் இருக்கணும். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கிட்டோம். இப்போ போன வருஷம் கொண்டு போன மாதிரி தான், அதே மாதிரி தான் டிஃபன் பாக்ஸு. கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. இதுதாங்க ரேட்டு இருக்குது, கம்மியாக இருக்குது. மற்றதில் ஒவ்வொன்றும் 250 ரூபா 300 ரூபா கம்மியாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உண்மையிலே ரேட்டை பார்த்து எடுத்தேன். ரேட்டை பார்த்து ஓகே சொன்னேன். பக்கத்தில் எடுக்கலாம். ஏன்னா பாப்பா 2 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொண்டு போயிருக்காங்க. ஒன்று வந்து கழட்டி வீட்டில் வச்சிருவேன், 2 வந்து இந்த மாதிரி தான் பாப்பாக்கு நான் லஞ்ச் பேக் கொடுத்து விடுவேன். என்ன அப்படின்னா சாப்பாடு வந்து பெரட்டி போட்டுருவேன், அடியில் வந்து குழம்பு ஊற்றி கொடுப்பேன். எனக்கு இந்த இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவளுக்குமே இதுதான் கரெக்டாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் இதே மாதிரி லஞ்ச் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா ஓகேங்களா. பாப்பா ஒவ்வொரு தடவையும் டிமார்ட் போகையில் எங்கள் ரெண்டாத்துக்கிட்டே கெஞ்சுவோம். இது 40 ரூபா தான் இருந்தாலும் வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசு வராது. ஏன்னா இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சே வாங்கி கொடுக்குறேன். நான் கொடுக்குறது இன்னைக்கு வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னன்னா அது கப் நூடுல்ஸு அப்பா இந்த ஒரு தடவை வாங்கி கொடுக்கப்பான்னு அப்படி கெஞ்சினா சரி 40 ரூபா சரி இதை சொல்லித்தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதான் தாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்லைப்பா இது ஒரு தடவை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங் அது. அப்புறம் வந்து என்ன இந்த அளவு நான் கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னா இந்த பூரி பொரிக்கிற கம்பி நம்மகிட்ட இந்த மாதிரியே இருந்துச்சு. இல்லை அது உடஞ்சிருச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிசான் ஜாம் வாங்குவேன். இவங்க பீனட் பட்டர் ஜாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னாப்பா, இதே ஜாம் சாப்பிட்டா எனக்கு போர் அடிச்சு போச்சுப்பா, கொஞ்சம் வித்தியாசமாக நீ வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டப்பா எடுத்தா. அது 150 ரூபா ஓட்டுருச்சு. ஆத்தாடி நான் 150 ரூபா ஓட்டுருக்குன்னு தேடி பார்த்தேன். சின்ன தங்க இதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்பேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த சின்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி இப்போ இல்லை, அது இன்னும் ஓப்பன் பண்ணுற பேக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். இது ஒன்று வந்து வாங்கியிருக்கான் பூரா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூரி கொஞ்சம் இந்த அப்பளம் எல்லாம் பாப்பா நீ ஸ்கூலுக்கு போகணும் இல்லை பூரி போகிறதான் அப்பளம் எடுக்கிறதுக்கு செட் ஆகாது, பூரிக்கு தான் செட் ஆகும். நான் வாங்கினது அப்பளத்துக்கு வாங்கினேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி அப்பளம் வந்து கொண்டு போவாங்க. அது வேணா எடுக்கலாம். எடுக்கல திருப்பி உள்ள விழுந்து கருகிடுது. இவ கருகுன அப்பளம் திங்க மாட்டேறான். அதனால அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு இது வந்து வேணும். அந்த அப்பளம் எடுக்கலாம் இருந்துச்சு. பெருசுல இதுதான் கரெக்ட். பெருசுல நான் போட்டு எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிப்பேன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இல்ல சட்டியில தான் ஊற்றுவேன் எண்ணெய். தேவையில்லை, இவ்வளோ பெருசுல போட்டோம்னா வடச்சட்டி பெருசா வேணும். வடச்சட்டி பெருசா வேணும். பார்த்தீங்கன்னா எனக்கு தாமரை விதை எதுக்கு நட்டு வைக்கவா? முடிஞ்சிருச்சு. அதனால தாமரை விதை தானே நட்டு வச்சா முளைக்குமா தாமரை? இந்த கேள்விக்கு vlog பார்க்குற யாராவது பதில் சொல்லு. இல்லை சீரியஸாக கிடையாது, தாமரை விதை தானே. தாமரை விதை இப்படி தான் இருக்குமா? தெரியல எனக்கு, அதெல்லாம் தெரியாது. இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், நட்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை. இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். 130 ரூபா இது. அப்புறம் பருப்பு வகைகளில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது என்னது
இது பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல், அப்புறம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது எதுன்னு அந்த எக் பீன்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டு. இந்த தடவை இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து 9 மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஊற வச்சு வறுத்து கூழ் காய்ச்சி அப்படியே குடிக்கலாமா? போட்டு கூழ் காய்ச்சி வெண்ணெய் இருக்குல்ல உள்ளே போட்டுட்டு குடிச்சிக்கலாம் ஒரு கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9 மாசத்துல கருப்பு உளுந்து வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு எனக்கு ஒரு 2-3 டிஷ் மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சாப்பிட்டா டெலிவரிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு அப்படின்னு சமீபத்தில் குழந்தை பிறந்தவங்களோட மாமியார் சொன்னாங்க, அந்த அக்கா தெரிஞ்சவங்க தெரிஞ்ச அம்மா சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது பருப்பு வகைகளில் இந்த பருப்புகள் தான் வாங்கினது. அப்புறம் எப்பவும் போல மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, மீன் மசாலா, ரசப்பொடி, அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நார்மலாக அந்த சேமியா வந்து நான் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் செய்கிறேன், இதையும் அதே மாதிரி தான் செய்கிறேன். அதனால சோளம், கம்பு, கோதுமை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். என்ன அதை விட 5 ரூபா 10 ரூபா வித்தியாசம் கூட, அவ்வளோதான். இந்த இது எடுத்திருக்கேன். அப்புறம் ஏன் மிளகு எடுக்கலையா நீ? எனக்கு என்ன தெரியும். சரி விடு, பரவாயில்ல, போன எடுத்துக்கலாம். நான் மிளகு தூள் பாக்கெட்டு நான் எடுத்து போட்டேன். மிளகு இது சீரகத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. நான் மிளகு தூள் பாக்கெட் தான் எடுத்து போட்டேன். மிளகு இல்லை, மிளகு கையில் எடுத்தேன். அது பெரிய பாக்கெட்டு அது 120 ரூபா 150 ரூபா போட்டு, அதை நான் கவனிக்கல. நான் பெரிய பாக்கெட் தான் 150 ரூபாய்க்கு அப்படி போட்டேன். உன்னை நம்பி நான் வந்து நின்னா நீ வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வர மாட்டேன். சீரகம் மட்டும் தாங்க இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு பாக்கெட்டு எப்பவும் போல நம்ம ஃபேவரட் ஊர்கா, அதை வாங்கியாச்சு. ஆயில் மிஸ்டர் கோல்ட் ஒன்று எடுத்தீங்கன்னா நீ எடுக்கும்போது கூட தான், நீ தானே ஒன்று தானே எடுக்க சொன்ன. இதை கேட்டேன். ஆயில் என்ன மிஸ்டர் கோல்டு மட்டும், வேற என்ன ஆயில் எடுக்கணும்? 1 லிட்டர் தான் எடுத்தீங்களா? ஆமாம். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சொல்லவே இல்லை. போங்க, இனிமேல் இவரை நம்ப கூடாது. நம்ம தான் எடுக்கணும். நான் கரெக்டாக எடுத்திருப்பேன். பேக்கெட் பாருங்க, இதில் 2 பேக்கெட் எடுக்கணும், 1 பேக்கெட் தான் எடுத்துருக்காரு. நல்லெண்ணெய் பேக்கெட் எடுக்க முடியுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே 1600 வந்துச்சு. இப்போ இதில் என்ன உங்களுக்கு அனாவசியமான செலவு எல்லாமே வீட்டுக்கு தான். நான் அதை சொல்ல, இதுவே 1500 வந்துருச்சுன்னு தான் சொன்னேன். அனாவசிய செலவு சொல்லுவேன். சோறு திங்காம இருக்க முடியுமா? அடே அப்பா. அப்புறம் இந்த பாப்பா சாப்பிட்ற அந்த பண்ணு வந்து 2 வாங்கணும். 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 2. அதை எப்படி ஒரே மாதிரி 2 வாங்குவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஒன்று என் பிள்ளைக்கு ஒன்று. ஓப்பனாக நான் சொல்கிறேன் மாதிரி, இந்த 2 என் பிள்ளைக்கு, இந்த 2 எனக்கு. இந்த பிஸ்கெட் வந்து பாப்பாக்கு தான், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா என்ன இன்னொரு முக்கியமான இதுக்கு தான் போனதே இந்த இந்த இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இந்த இதுவும் கொடுத்துருப்பாங்களே, ஸ்டிக்கர்லாம் கொடுக்கலையா யூனிஃபார்முக்கு ஃப்ரீயா? என்ன ஸ்டிக்கர், ஒட்டுற ஸ்டிக்கர்லாம் கொடுப்பாங்கல்ல கடைகளில். அந்த கடையில் கொடுக்க மாட்டாங்களா? போன வருஷம் கொடுத்தாங்க. அதைத்தான் நான் கேட்டேன். பென்சிலு, பேனா, ஸ்டிக்கர்லாம் கொடுத்தாங்க. இந்த இப்போ இங்கே இருக்கிற இந்த ஐட்டத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. இந்த டிஃபன் பாக்ஸு, இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1600 ரூபா. ஸ்கூல் ட்ரெஸ்ஸுக்கு தான் போகணும். ஸ்கூல் ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ட்ரெஸ் வந்து 3 செட்டு இருக்குது. அந்த 1வது 2வது 3வது 3 செட்டு. ஓ, ஃபர்ஸ்ட்டுக்கு தான் 2 எடுத்தது. 2ஆம் கிளாஸ்க்கு 1 தான் எடுத்தோம். போன வருஷம் 1 எடுத்தோம். இந்த வருஷம் 1 எடுத்துருக்கோம். ஒரு செட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுக்கணும். இன்னொரு செட்டு இடையில எடுக்கணும். திங்கக்கிழமை அன்னைக்கு பாப்பா போகையில புது செட்டு போட்டு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. 650. கம்மி பண்ணலையா? 650 ரூபா அப்படியே. 650 ரூபா இந்த ட்ரெஸ். இல்லை, இன்னொரு செட் எடுக்கணும். இதுதான் கீழே வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் முழங்காலுக்கு மேலே முழங்கால் வளர்த்தி இருக்குது. கொஞ்சம் கணுக்கால் வரைக்கும் இருக்கணும் அவளுக்கு, கீழே வரைக்கும். அப்படின்னா தான் உட்காந்து எழுந்திரிக்க பிள்ளைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த தடவை வெளியே ஷாப்பிங் போகையில் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும்
அவளுக்கு டிஃபன் பாக்ஸும் வாங்கியிருக்கோம். நாங்கள் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவோம். இதுக்குன்னு தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். போகிறப்ப செலவோட செலவா ஏதாவது ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்துடுது. செலவோட செலவா ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். இது வேற இன்னொன்று என்ன தெரியுங்களா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். பாப்பா வந்து ரூல் பென்சில் தான் எழுத போறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம பிறந்த நாளைக்கு என்ன பண்ணோம், ரூல் பென்சில் வாங்கணும். ஆனா அவங்க 3வது போயிட்டாங்க, அதை நம்ம மறந்துட்டோம். எல்லாரும் பேனா தான் கொண்டு வந்திருக்காங்களாம். அதனால இங்க வருது, இனி பேனாவா சேகரிக்கணும். 10 பேனா. எத்தனை பேனா வாங்கினேன் நான்? 2 4 6 பேனா வாங்கி 4 ரூபா. ஒரு பென் வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபா. 8 பென் இருக்கு. இந்த பென்ல வாங்கி ஒன்று தான் கொடுப்பேன், அதான் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவேன். கொல்ல பேர் நீ யூஸ் பண்ணியா ஒரு பேனா ஒரு வருஷத்துக்கு? ஏண்டி என்ன பண்ணுற? அப்புறம் ஸ்நாக்ஸ் எப்பயும் போல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா வந்து இனி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா, இனி அப்புறம் ஸ்நாக்ஸ் வேணும்ல. அவங்க ஸ்கூலில் கொடுத்து விடாதீங்கன்னு சொன்னாங்கனால அப்புறம் நம்ம சும்மா இருக்க மாட்டோமே, நம்ம 2 அவங்களுக்கு போட்டு தான் கொடுக்கணும், அவங்களே எடுத்துட்டு தான் போவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று, மித்தெல்லாம் வந்து பாப்பாக்கு. இது வந்து பேரிச்சம்பழம் நல்லா இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் சூப்பராக இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் வாங்க வந்தா டெய்லி 2 சாப்பிட்றா, இல்லைன்னா கையிலேயே தொடமாட்டா பேரிச்சம்பழத்தை. அப்புறம் எப்பவும் போல பாப்பாக்கு இந்த வெள்ளை முறுக்குல 2, ஒரு நேந்திர சிப்ஸ், ஒரு குக்கரே, 5 நாளைக்கு 5 ஸ்நாக்ஸ். 5 நாளைக்கு இல்லை ஸ்நாக்ஸ் தனியாக கொடுக்காட்டினா கூட 3 பாக்ஸ் இருக்கா, ஒரு பாக்ஸில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்து விட்ருவோம். அதை சாப்பிடும்போது கூட எடுத்து சாப்பிடுங்க. ஏன் பாப்பா? அப்புறம் ஒரு கடல மிட்டாய் வாங்கினேன். இதை விட மெயின் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செலவு இது ஒரு 1600, இங்கே 300, இது ஒரு 600. 600 பலகாரத்துக்கு அளவு 350. 350 320. 300 600, அது ஒரு 1000, 2700 எக்ஸ்ட்ரா. ஆமாம், மீன் வந்து 2 கிலோவா? மீன் 2 கிலோ கையோட எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையோட இப்போ போயிட்டு ரிட்டன் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டோம். காலையில் என்ன ஆகுதுன்னா எனக்கு கால் அடைச்சது, நான் செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு மைண்டு ப்ரெஷர் ஆயிடுது. காலையில் நேரமே போய் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலாட்டா, அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா செஞ்சு வச்சுட்டா காலையில் குளுக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அது என்னதுன்னு சொல்லாமட்டா? இருங்க, இப்போ அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2500 2600, இது ஒரு 500, 3000 ரூபா காலி. 3 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவாயிருக்குது. பார்த்தாங்க 3 ரூபாய் மாதிரியே இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கொண்டே நம்ம வெளியே விட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து சின்சான் யார் யார் வீட்டில் ஓடுது, இதை வந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, அவங்கவுங்களுக்கு தான் பிரிய இருக்கும். எனக்கெல்லாம் நிறையாவே இருந்திருக்கு, ஆனால் வந்து நான் வாங்கினதெல்லாம் கிடையாது. பாப்பாவுக்காக ஒரு விஷயம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 80 ரூபா. கிட்டத்தட்ட இதை பாப்பா ஒரு 2 வருஷமாக கேட்குறா. 110 ரூபா. 110 ரூபா மீஷோவில் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் சஸ்மிதா அப்படிங்கிற சேனலில் கண்டிப்பாக போடு, வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. என்னென்னு முதல்ல காமிமா அப்படின்னு. சாஃப்ட் ஸ்டிக் எத்தனை செட் இருக்குது? 5 செட் இருக்கா? 1 2 3 4 5 சாஃப்ட் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த நாட்டில் சைனாக்கார கொரியன்காரங்களா சாப்பிடுவோம். கொரியன் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அப்படி சாப்பிட்ற இது வந்து பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா. நான் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ மெகா சேல் வந்து நடக்கிறதுனால ரேட் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. சில்வரா? ஆமாம், பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. 110 ரூபாய்க்கு சில்வரில் 5 பீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஆசை தான் இல்லையா, நம்மளும் வந்து அடிக்கடி நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம். அதனால் வந்து இனிமேல் 2 நானும் பாப்பா இதில் தான் சாப்பிடுவோம். பாப்பா சோறு இதில் தான் சாப்பிட்றேன்னு இருக்கா. சாப்பிட்டு பழகுங்க, அதில் ஸ்டிக்கை பிடிச்சி பழகுங்க. அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா, இந்த ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அதையும் நாங்கள் பார்த்தோம், நம்ம உட்காந்து பார்ப்போம். இது நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து சின்சான் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து இங்கே பார்சல் வந்து வந்துருந்துச்சு. ஓகே, இன்னைக்கான ஷாப்பிங் வந்து நம்ம இதைத்தான் பண்ணிடுவோம். 2500 ரூபா செலவு, 3000 ரூபாயா மீனோட சேர்த்து. நாளைக்கு எடுக்கிறது இன்னைக்கு எடுத்துட்டோம், நான் அவ்வளோதான். ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் இருக்கும், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. மறக்காம பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுல எதுவுமே அனாவசியமான பொருள் நான் எதுவும் வாங்கலன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் சொல்கிறேன், சாப்ஸ்டிக்கு அனாவசியம். அப்புறம் குழந்தைக்குன்னு நம்ம ஒரு விஷயம் செலவு பண்றதுல ஒரு 100 ரூபாய் கூட நம்ம அவளுக்கு பண்ணலை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸே கிடையாது முதல்ல. சரி ஓகே விடு, ஆமா அதுக்கு மேலே சொன்னேன் திட்டுவேன். ஆமா சரி ஓகே, எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள். இது இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுங்கிற மாதிரி பொருட்கள் தான். ஓகே தான், என்ன இல்லைன்னா உயிர் அதைத்தாண்டி நான் சொன்னேன். இப்போ அதைத்தான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ நான் மட்டும் ஸ்நாக்ஸ் இல்லாம உள்ள இருப்பாளா? இருக்க மாட்டா. சோறு இல்லாம நீங்க இருப்பீங்களா? மஞ்சத்தூள் மிளகாப்பொடி இல்லாம நான் இருப்பேனா? அங்க போய் நின்று சமைக்க முடியுமா? எண்ணெய் இல்லாம சமைக்க நான் இப்போ என்ன சொன்னேன், அதைத்தான் சொன்னேன். உப்பு பாக்கெட் எடுத்தீங்களா? நல்லெண்ணெய் பாக்கெட் எடுத்தீங்களா? சொன்னேன். விளக்கு எடுத்தீங்களா? எல்லாம் மறந்துருக்கீங்க. நீ அப்புறம் என்னத்தை போய் சுற்றி சுற்றி வந்த? என் பின்னாடியே தானே வந்த. அதுதான் தப்பா போச்சு. சரி ஓகேங்க, நம்ம சண்டை முடியாது. பாய் டாடா, நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.